ஹைங்க நம்ம பசங்கள்கிட்ட பாவக்காய் குழம்புன்னு சொன்னாலே பறந்து ஓடுவாங்க. அப்படி பறந்து போகிற பசங்களுக்கு இந்த கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஒரே நேரத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாகவே வெங்காயம் வணங்கிடும். அதனால் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா வெங்காயம் வணங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் சேர்த்தா பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு அளவாக புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்.